குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசும் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 6/5/2026 இன்றைய நாளிலே மே மாதத்திலே புதன்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 23ஆம் தேதி உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சதுர்த்தி திதியிலே இருக்கிறோம். 4வது திதி காலையில் 6:57 வரைக்கும் இருக்கும். பின்பு பஞ்சமி திதி வந்துவிடும். இன்றைய நாளிலே மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சாயங்காலம் 2:31 வரைக்கும் இருக்கும். பூராட நட்சத்திரம்னு தனுசு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும். இந்த விநாயகரை வழிபட்டதுனாலே சகல தடைகளும் நீங்கும்னு சொல்லுவோம். தேங்காய் ஒரு 16 தேங்காயை உடைச்சிட்டு நம்ம காரியங்கள் எல்லாம் தூங்கும் போது சுப காரியங்களாக நிறைய நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி நன்மையை தரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னைக்கு எதை வணங்கினாலும் நம்மளுடைய வராகி அம்மியாய் வணங்க கேட்டதெல்லாம் கொடுப்பா அப்படிங்கிற பஞ்சமியும் இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்கு. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையிலையும், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் 12:01, யமகண்டம் 7:09, குளிகை 10:12. வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலருந்தி சென்னால் பரிகாரமாக அமையும். மேஷ லக்னத்திலே சூரியன் ஒரு நாழி 14 வினாடி இருப்பார். 5:55க்கு சூரியனின் உதய நேரம். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சத்திலும் புதனுடன் சேர்ந்து மேஷத்திலே அமர்வார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசியிலே இருப்பார். குரு மிதுன ராசியிலே தொடர்ந்தும், சிம்ம ராசியிலே கேது தொடர்ந்தும், கும்பராசியிலே ராகு தொடர்ந்தும், மீனராசியிலே சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து இந்த நாளை துவங்குகிறார். ஒரு ராசிக்கு பலனை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்குள்ளே சுகஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் போறதுனால மனது ரிலாக்ஸா அமைதியா பல காரியங்கள் செய்வதற்கு ரெடியா இருக்கும். அதனால இன்னைக்கு நல்லா அழகா ட்ரிகர் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. முக்கியமா அந்த கடன் அடைக்கிறதெல்லாம் இன்னைக்கு பண்ணுங்க. நிறைய கடன் அழகா அடைச்சு விடலாம். இன்னைக்கு பூராடம் அப்படிங்கிறது மாற்றி நடப்புடையது. அதனால வேலைக்கெல்லாம் நீ அப்ளிகேஷன் போடுறத நல்லா போடலாம். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறாரு. ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கால் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால இன்னைக்கு அதுவே சந்திராஷ்டம் பரிகாரமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைகுண்டநாதனை நீங்கள் வணங்குவதற்கு ரொம்ப பலன்களை பெறலாம். அது போல ஸ்ரீ ரங்கநாத பெருமானை நினைச்சிட்டு ஒரு காரியம் செய்யுங்க. அதுவே போதும் இன்னைக்கு பரிகாரம். நன்மை உண்டு. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, நேர் பார்வைக்கு சந்திரன் உட்கார்றார். மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு வந்து உட்கார்வார். அப்படி நேர் பார்வையில இருக்கிறதுனால மற்றவருடைய துன்பங்களை புரிதலோடு நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சிச்சுன்னா நமக்கு அமைதி வந்துடும் இல்லையா? அந்த அமைதியும் இரக்கமும் இன்றைக்கு நிறைய வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசிக்குரிய சந்திர பகவான் விருச்சிக ராசியில ஒரு நீச்சகதி அப்படிங்கிற இடத்துல உட்கார்வார். ஆனாலும் தன்னுடைய பார்வையிலே அவர் லாபஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கிறார். அப்போ உழைச்சா பணம் வரும் அப்படிங்கிறத இன்டைரக்டா உங்களுக்கு ராசிநாதன் சொல்லி கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லது. காலையில் எழுந்துக்கங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுக்கிடுங்க. ரிலாக்ஸா மைண்டை வச்சுக்கிடுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சக்சஸ் உண்டு. இன்னைக்கு முடிஞ்சா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் ஒரு 10 சுத்து சுத்திட்டு அவருக்கு 2 தீபத்தை பொருத்திட்டு வாங்க. நினைச்சது நடக்கும். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஆனவர் இன்றைக்கு உங்க ராசியின் 5ஆம் இடத்துக்குள்ளே வருகிறார். இந்த 5ஆம் இடத்திலே வரக்கூடிய சூழ்நிலைகளே
உங்களுடைய ராசியின் லாபத்தை பார்க்க போகிறார். அப்போ எதையும் துணிந்து செய்தீர்களானால் தானம் தர்மம் செய்வதனாலே உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும்னு வேதம் சொல்றது. அதனால உதவி செய்வதனாலே உங்களுக்கும் உதவி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா எடுத்துக்கிட்டு நீங்க நிறைய உதவியெல்லாம் செய்யுங்க. அதனால சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 2 1. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்க குருவினாலும் பார்க்கப்படுகிறார். ஒரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு நிறைய உற்சாகமா ஊக்கமா நிறைய காரியங்கள்ல செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செய்கிற காரியமும் செய்யக்கூடிய பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். 6 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 3ஆம் இடத்திலே தொழிலுக்குரியரான சந்திர பகவான் அமர்கிறார். அங்கிருந்து உங்க ராசியினுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க குரு இருக்கிறாரு. குரு 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியது 3ஆம் இடத்திலே முயற்சி, அதிகப்படியான ஆசைகள், ஏமாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. உங்க கண்ட்ரோல்ல நீங்க மனசை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 3 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். நிறைய எதிர்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். 12ஆம் இடத்திலையும் குருவின் பார்வை அமர்வதனாலே போட்டிகள் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதனாலே உங்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதை மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. இன்றைய நாளில் 6 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய நேரடி பார்வைக்கு குரு இருக்க சந்திரன் அமர்கிறார். பல விதத்திலும் குடும்பத்திலே சுகமான நிகழ்வுகள், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள், நேர்த்தியாக காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறாரும் போது பர்ஃபெக்ஷன் நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனா நிறைய காரியங்கள் செய்ய போறீங்க. அப்படிங்கிறனால வாழ்த்துக்கள் நிறைய இருக்கும். 2 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துட்டார். வீண் செலவுகள், தண்ட செலவுகள், பயணங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. கண்ட்ரோல் பண்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வாங்க. எதையும் அலர்ட்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் சக்சஸ் ஸ்டோரி உண்டு. அதனால் கொஞ்சம் ரெடிமேடா மனசை அலர்ட்னஸ் கொண்டு போயிடுங்க. 9 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு கவனத்துடன் இன்றைய நாளை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ லாபம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னாக்கா, தொழில் கேட்டையில மூலம் பூராடம்னு வந்துட்டு லாபத்துக்கு வந்துடுவார். லாபத்தில் வந்த உடனே குருவினால் பார்க்கப்படுகிறார். குருவும் உங்க ராசியை பார்க்கிறார். எதையுமே புரிதலோடு இருப்பீங்க. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சார், எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். தன்னிறைவு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நினைச்சிடும். ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு யூஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனத்துக்கு திருப்தியா இருக்கும். 4 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் குரு மற்றும் சனியினாலே பார்க்கப்படுகிறார். நல்ல முன்னேற்றங்கள் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலாக்ஸா ஒர்க் எல்லாம் பண்ண போறீங்க. நிம்மதியான காரியங்கள் பலது இருப்பதனாலே மனதுக்கு சந்தோஷமான நாள் அப்படின்னே இன்னைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 3 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றிகளும் அமைதியும் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.